ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஒன் டே விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிஃபன் ஐட்டமும் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில் இட்லி, சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா, சாம்பார், சட்னி ரெடி பண்ணியாச்சு. கடையில் தான் வடை வாங்கினேன். சாப்பிட்டுட்டு மீன் வாங்க கிளம்பியாச்சு. இங்கே டேம் பக்கத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் மீன்கள். மீன் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. நடுத்துண்டுகளை பொரிக்கிறதுக்கும் தலையும் வாலையும் சேர்த்து குழம்பு வைக்கிறதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உலை வச்சு அரிசி போட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு. இப்போ குழம்பு தாளித்து எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். மழை வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். குளிர்ந்தாப்பில் இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இங்கே சோறு பொங்கிட்டுருக்கு. இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்பப்போ வந்து கலந்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது என்ன மசாலான்னா 2 டீஸ்பூன் மல்லி, 4-5 வரமிளகா, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் வெறும் வானிலையில் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் 1 கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு சில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியும் கரைச்சி ஊற்றிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ இது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதி வரட்டும். இப்போ இந்த பக்கம் மீன்களெல்லாம் பொரித்து எடுத்துடலாம். பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே மீன்களையும் பொரித்து எடுத்தாச்சு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, குழம்பு, மீன் குழம்பு, பொரிச்ச மீன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 மணி ஆக்கலை கடைக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு உண்டான திங்ஸ் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் மேகமாக தான் இருக்குது. எங்கள் பஜாருக்கு போகிற வழி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு போட்டுட்ருந்தாங்க. அது பிள்ளைங்க கேட்டதுனால அதுவும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பஜாருக்கு வந்தாச்சு. அதுக்குள்ளே இருட்டிருச்சு பாருங்கள். இது வந்து நாட்டு மருந்து கடை. வேண்டிய சாமான் வாங்கிட்டு அப்படியே ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் பாப்பாவுக்கு உண்டான சில வளையல், கம்மல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
அப்படியே வர வரையில் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ ஜூஸ் கடைக்கு ஏத்தாப்பில் ஒரு சர்ச்சு பாருங்கள். அதில் வந்து நல்லா லைட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதையும் கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்கள், மணி 9 ஆயிட்டு. வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு 2 தோசை போட்டு அதே மீன் குழம்பு வச்சு நைட்டு டின்னர் முடிச்சாச்சு. இப்படி தாங்க ஒன் டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஆற்றி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.